டிஸ்ட்ரிக்ட்ல அம்பிகா கல்லாங்கிற கிராமத்துல தான் தோன்றினாரு கௌரிதாஸ் பண்டிதர். 2 சகோதரர்கள், கௌரிதாசர், சூரியதாஸ் சரக்கேலா. சரக்கேலாங்கிறது அவங்க கம்யூனிட்டியோட நேம். சூரியதாஸ் சரக்கேலாவும் மிக உத்தமமான 2 பேர் மிக உத்தமமான பக்தர்கள். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுக்கும் நித்யானந்தருக்கும் மிக பிரியமான சகாக்கள், மிக பிரியமானவங்க. சூரியதாஸ் சரக்கேலாவுக்கு 2 பொண்ணு இருந்தாங்க. ஒரு பொண்ணு பேர் வசுதா, இன்னொரு பொண்ணு பேர் ஜானவா. வசுதா ஜானவா 2 பொண்ணையும் நித்யானந்தருக்கு மனம் முடிச்சு விட்டார். நித்யானந்தர் தனக்கு மிக பிரியமான பகவான் நித்யானந்தருக்கு தன் 2 மகள்கள். இந்த 2 பொண்ணும் சாதாரண பொண்ணு அல்ல. இவங்க 2 பேரும் ஸ்ரீதேவி பூதேவி, பகவானுடைய ஆத்மீக லோகத்துல சேவனம் செய்யக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவியும் நித்யானந்தருடைய மனைவியாக ஜானவாதையும் வசுதாவும் தோன்றினாங்க. நம்ம அடுத்து பலராம படிக்கிறோம். பலராமக்கு 2 மனைவி இருப்பாங்க. ஒரு மனைவி பேரு வருணி, இன்னொரு மனைவி பேரு ரேவதி. பலராமக்கு 2 வைஃப். ஒரு மனைவி வருணி, இன்னொரு பேர் ரேவதி. யார் பலராமர்? நித்யானந்த பலராமர். யார் பலராமரா தோன்றி இருந்தாரோ அவர் கலியுகத்தில் நித்யானந்த அவதாரம் செய்திருக்காரு. அப்போ பலராமர் நித்யானந்த அவதாரம் செய்த பொழுது வசுதாவும் ஜானவாவும், அதாவது வருணியும் ரேவதியும் வசுதாவும் ஜானவமா தோன்றிருக்காங்க. இப்ப நமக்கு சண்டை வந்து என்ன இந்த பேரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா என்ன, ஞாபகம் வச்சுக்கிட்டா என்ன, நம்ம நேரடியா தத்துவத்துக்கு போலாமே, கிருஷ்ண தத்துவத்தை பத்தி பேசலாமே, எதுக்கு இந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்? வெறுமனே இந்த பேர்களை நினைக்கிறதாலே நித்யானந்த பிரபு, அவங்க மனைவி ஜானவா தேவி பெரும் பக்தை, நித்யானந்த அவருடைய ஆன்மா உயிரும் நித்யானந்த பிரபு, சூரியதாஸ் சரக்கேலா பெரும் பக்தர், ஜானவா வசுதாவுடைய அம்மா அப்பா, அதுபோல கௌரிதாஸ் பண்டிதர். இவங்க பேரு வெறுமனே பேர் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே சைதன்ய சரிதாமிரத்தில் அற்புதமா சொல்றார் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி. சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுடைய சகாக்களின் திருப்பெயரை, அவருடைய நாமத்தை நாம் ஞாபகம் வைத்துக் கொண்டாலே நமக்கு கிருஷ்ண வேளாண் ஏற்பட்டுள்ளது. அப்பேற்பட்ட பக்தர்கள், அவ்வளவு புனிதமானவங்க. அவருடைய லீலைகள், சரித்திரங்கள், அவங்க பெயர் எல்லாம் பகவானோட சம்பந்தப்பட்ட. நான் சென்னையில் ஸ்டோர் லொகேஷன்ல இருக்கிற தி ஸ்லீப் கம்பெனியோட ஷோரூமை விசிட் போயிட்டேன். அப்போ சூரியதாஸ் சரக்கேலா ஒரு 2 பொண்ணுல நித்யானந்த கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 2 சகோதரர்கள், கௌரிதாசும் சூரியதாஸ் சரக்கேலா 2 பேரும் அம்பிகா கல்லால ஒரு அழகான கங்கைகள் ஒரு வீடு அமைத்துக் கொண்டு அங்க வந்து சேவனம் பண்ணிருக்காங்க. சைதன்ய நாமசங்கீர்த்தனம் கலந்துக்குவாங்க, பக்தரோட சங்கம் எடுத்துவாங்க, பாகவதம் படிப்பாங்க, கீர்த்தனம் பாடுவாங்க, பேரானந்தம் படிச்சாங்க. இன்னைக்கு கூட அம்பிகா கல்லால போல ஒரு பெரிய புளிய மரம் இருக்கும், டேமரின் ட்ரீ. அந்த புளிய மரத்துக்கு அடியில இருந்தா ஒரு நாம ஜெயிப்பார். அந்த மாதிரி இன்னைக்கு போன பார்க்கலாம். 5 வருஷம் ஒரு நாள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நித்யானந்த 2 பேரும் கங்கை கடந்து வராங்க. அப்போ கங்கையில வந்து படகு போடும்போது துருப்பு போட்டு ஓடுவாங்க. நீங்க பாத்துட்டீங்க, சினிமால பாத்துட்டீங்க, டிவில பாத்துட்டீங்க, சில பேர் நேர்ல பாத்துக்கலாம். நேர்ல பாத்துக்கலாம். கங்கையில அப்படி நம்ம ஆத்து படகு போடும்போது 2 பக்கம் துருப்பு இருக்கும். இந்த துருப்பு எப்படி போடுவாங்க, துருப்பு போட்டு ஓடுவாங்க. அப்போ மகாபிரபு நித்யானந்தரும் கங்கையில துருப்பு போட்டே வந்தாங்க. அப்படி துருப்பு போட்டு நீந்த போட்டு ஓடி வந்தாங்க. போட்டு அப்படி துருப்பு போட்டே வராங்க. போட்டு துருப்பு போயிட்டு வந்தாங்க. சைதன்ய மகாபிரபு கௌரிதாஸ் வீட்டுக்கு வந்தார். வரும்போது துருப்பி எடுத்துட்டு வராரு. அந்த துருப்பு இல்லையா, கங்கையில போட்ட துருப்பு, அந்த துருப்பு அதை எடுத்து கையில எடுத்து வராரு. இந்த கௌரிதாஸ் பார்த்தா எதுக்கு மகாபிரபு எடுத்து வராரு, மகாபிரபு அதை போட்டு வச்சு வரலாமே, எதுக்கு எடுத்து வராரு, அப்படி ஆச்சரியமா பார்த்துருக்காரு. 2 பேரும் நித்யானந்தரும் சைதன்ய மகாபிரபு வரத பார்த்தோன்னே கௌரிதாஸ் நமஸ்காரம் பண்ணார். மகாபிரபு சொன்னார், கௌரிதாசரே இந்த துருப்பை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த துருப்பு இல்லையா, இந்த துருப்பை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். கௌரிதாஸ் கிட்ட மகாபிரபு வச்சு நான் என்ன பண்ணுவேன், இந்த ஒரு துருப்பை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? மகாபிரபு சொன்னாரு, நீங்க இந்த துருப்பை வச்சு எல்லா ஜீவன்களையும் சம்சார சாகரம் என்ற பிறப்பு இறப்பு கடல் இருந்து காப்பாத்திருங்க. ஆச்சாரியரே, நீங்க இந்த துருப்பை வைத்துக் கொண்டு எல்லா ஜீவன்களையும் பிறப்பு இறப்பு சம்சார சாகரத்திலிருந்து காப்பாத்திருங்க சொன்னார் மகாபிரபு. கௌரிதாஸ் கண்டு அப்படியே கண்டி வந்து கௌரிதாஸ். அப்போ கௌரிதாஸ் என்ன பண்ணாங்க, அந்த துருப்பை மகாபிரபு பிரசாதமாக ஒரு கண்டி வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம அம்பிகா கல்லாம் போனோம்னா கௌரிதாசரை கோயில்ல அந்த துருப்பு இருக்கு பார்க்கலாம். மகாபிரபு தன் கரப்படை கொண்டு வந்த துருப்பு மகாபிரபு எடுத்து வந்து. இன்னைக்கு நம்ம அம்பிகா கல்லாம் போனாலும் அந்த கோயில்ல சைதன்ய மகாபிரபு எடுத்து வந்த துருப்பு 500 வருஷத்துக்கு முன்னாடி அது இன்னைக்கு கோயில்ல வச்சிருக்காங்க, கண் கூட பார்க்கலாம். அது மட்டும் அல்ல, ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தன்னுடைய கையால் எழுதிய பகவத்கீதை அப்போ வந்து இப்ப நம்ம பகவத்கீதை ஈஸியா கோயில போய் வாங்கிடும். கோயில போய் ஒரு 250 ரூபாய் பகவத்கீதை கிடைக்குது, ஈஸியா பிரிண்ட் பண்ணி வந்தது. ஆனா இந்த காலகட்டத்தில் 500 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பகவத்கீதை காப்பி பகவத்கீதை உங்களுக்கு வேணும்னா ஒரிஜினல் ஓலைச்சுவடி எடுத்து எழுதும். ஒரு ஓலைச்சுவடி எடுத்து அதை வாங்கி நீங்க காப்பி பண்ணிக்கணும். அப்பதான் அடுத்த பிரதி கிடைக்கும். இப்ப எங்கிட்ட பகவத்கீதை ஓலைச்சுவடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பகவத்கீதை வேணும்னா நீங்க ஓலையில எடுத்து வந்து உட்கார்ந்து எழுதி காப்பி பண்ணிட்டா உங்களுக்கு அடுத்த ஒரு காப்பி. இப்ப அப்படி இல்ல, நம்ம கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம், பிரிண்டிங் மிஷின்ல பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், கோயில போய் வாங்கலாம், எவ்வளவு வசதி வந்துச்சு. ஆனா அந்த காலத்துல தன் கைப்பட எழுதணும். மகாபிரபு பகவத்கீதை தன் கைப்பட எழுதிய காப்பியை கௌரிதாஸ் கொடுத்தார். இன்னைக்கு அந்த கோயில போனா அந்த மகாபிரபு ஓன் ஹேண்ட் ரைட்டிங், அவருடைய கைப்பட எழுதிய பகவத்கீதை சுவடிகள் அங்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு போய் பார்க்கலாம். அப்ப இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்வது முக்கியமான பாடம், ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில வந்து பரமபுருஷோத்தமனே பக்தனாக அவதாரம் செய்து வாழ்ந்ததற்கான அடையாளம். நிறைய பேருக்கு சைதன்ய மகாபிரபு யாரு, அவர் ஏன் பகவானுடைய அவதாரம் சொல்றோம், அவர் என்ன அற்புதங்கள் பண்ணாரு, எப்படி சில சந்தேகங்கள் உண்டு. குறிப்பா தென்னிந்தியாவில் வங்காளத்துல வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் சைதன்ய மகாபிரபு பரமபுருஷோத்தமன். அதுக்கப்புறம் விருந்தாவனம், பீகார், இந்த மாதிரி ஒரு சில மாகாணங்கள் தெரியும். இன்னைக்கு ஸ்ரீல பிரபுபாவுடைய கருணையினால உலகம் முழுவதும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பரமபுருஷோத்தமனான பிரபு கடவுள் அப்படிங்கறத ஒரு வார ஸ்தாபனம் செய்தார் ஸ்ரீல பிரபுபாத். அமெரிக்கா, ரஷ்யா, ஜெர்மன், ஐரோப்பா எல்லா நாடுகளிலும் பல்வேறு மொழிகளில் சைதன்ய சரிதாமிரதம் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு சைதன்ய மகாபிரபு பரமபுருஷோத்தமனான பிரபு கடவுள், அவர் சாட்சாத் ஸ்வயம் பகவானே பக்தனாக அவதாரம் செய்து எல்லோருக்கும் கிருஷ்ண பிரேமத்தை நல்கி எல்லா ஜீவங்களையும் இறப்பு சக்கரத்துக்கும் அறியாமல் இருந்து விடுத்தார் ஒரு காரணத்தை கருணையினால. அப்போ அந்த துடுப்பு பகவத்கீதை இப்ப நீங்க போனால் பார்க்கலாம் அம்பிகா கல்லால். சைதன்ய மகாபிரபு நவதீப் தாமத்துல நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியா, ஸ்ரீவாஸ் தாக்கூர், கதாதர் பண்டிட், முகுந்த தத்தா, முராரி குப்தா எல்லா பக்தர்களோடும் கீர்த்தனம் செய்து நடனமாடி பேரானந்த பெருகளில் முடிந்தார். கிருஷ்ண பிரேமத்தை அனுபவித்தார். அவர் அனுபவித்து மட்டுமே விநியோகம் செய்தார். அப்போ ஒன்னா சைதன்ய மகாபிரபு முடிவு செய்தாரு, எல்லா ஜீவங்களையும் நான் விதிக்க வேண்டுமானால் நான் இல்லற வாழ்க்கையில் சன்னியாசப்பட்டேன். ஏன்னா சன்னியாசியோட வார்த்தைக்கு எப்போ மதிப்பு உண்டு. அது அந்த காலகட்டங்களில் சன்னியாசி என்றால் பெரும் மரியாதை மதிப்பு உண்டு. இன்னைக்கு நிறைய போலி சன்னியாசிகள் நம்ம வெளியே போறது பயமா இருக்கு. நிறைய போலி சன்னியாசிகள் ஏமாத்துறாங்க. அவங்களால நல்ல வெளியில போகுது வித்தியாசமா பாக்குறாங்க. இவ்வளவு உண்மையான சாதுக்கள் தானா? அதாவது நல்ல ஞாபகம் இருக்கு, பெரம்பலூர்ல வந்து வீடு தேர்வு ஆசிரமம் நம்ம சென்டர் நடத்துக்கு ஒரு வீடு வாடகை இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் சுத்தி திருவா. ஒரு பெருமைக்காக சொல்ல வரல, உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. எப்படின்னா அவங்க பாட்டுல இந்த மாதிரி சாமிகள் வீடு கிடையாது, சாமிகள் வீடு கிடையாது, பயந்துக்கிறாங்க. ஏன்னா யார் எப்போ என்ன பண்றாங்க, பெரும்பாலும் இஸ்லாம் பத்தி இஸ்லாம்ல சாதுக்களை பத்தி தெரியாது. பெரும்பாலும் இப்போ வந்து பிரபுபாடி காரணம் நிறைய பேருக்கு தெரியுது. இஸ்லாம் சரியான இயக்கம், நல்ல ஒரு சம்பிரதாயம், நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க, குழந்தைகளுக்கு நல்ல பயிற்சி கொடுக்குறாங்க, நல்ல கிருஷ்ண பத்தி சொல்லி கொடுக்குறாங்க. ஆச்சாரியர் வந்து ரொம்ப அழகா வந்து ஸ்தாபனத்தை வழி சொல்றாரு. அங்க வந்து எல்லாருக்கும் நல்ல மதிப்பு மரியாதை உண்டு. பெண்கள் தனியா இருப்பாங்க, ஆண்கள் தனியா இருப்பாங்க, பெண்கள் ஆசிரமத்தில் அனுமதிக்க மாட்டாங்க, ஆண்கள் பெண்கள் ஒன்றா வந்து கீர்த்தனை பாட மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தன் கூட பார்க்கறதுனால இஸ்லாம் நல்ல மரியாதை. அப்போ
சாதுக்களுக்கு இப்போ ரொம்ப மரியாதை குறைஞ்சிட்டே வந்து காரணம் நிறைய பேர் வெளியில தவறு செய்யறதுனால கூலி தவறு சன்னியாசிகள் கூலித்தனமான சாதுக்கள் நிறைய இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு காலத்துல அவர் என்ன முடிவு பண்ணாரு, அவர் மேல எல்லாம் ரொம்ப சாதாரண எடுத்துக்காங்க. இந்த மாதிரி படித்த ஒரு பண்டிதர் தானே, ஒரு பிராமணர் தானே அப்படின்னு ஒரு சாதாரண எடுத்துக்காங்க. மகாபிரபு என்ன முடிவு பண்ணாரு, இப்படியே நான் இல்லற வாழ்க்கையில இருந்தா என்னுடைய வார்த்தையை வந்து கவனமா எடுத்துக்க மாட்டாங்க, சதையோட எடுத்துக்க மாட்டாங்க. அதனால கலியுகத்துல எல்லோரும் விடுவிக்கிறதுக்காக இளம் வயதிலேயே சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசி எடுத்துக்கிட்டார். 24 வயசு மகாபிரபு சன்னியாசி எடுத்து சன்னியாசி எடுத்துட்டு அவர் ஒரு நாள் அம்பிகா கண்ணக்கு வர கௌரிதாசை பாக்குறது. சைத்தன்ய மகாபிரபு பார்த்த உடனே கௌரிதாசர் கண்ணில் இருந்து அறிவு மாறி கண்ணீர். நான் மகாபிரபு கௌரவனுடைய ரூபம் எப்படி இருக்குன்னா, அழகான சுருள் கூந்தல், அழகான சுருள் கூந்தலும் தாமையில போல காது வரைகின்ற கண்கள், பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் வரைகின்ற கரங்கள், அந்த உருக்கிய பொன்னிறம் சூரியனை போல பிரகாசம். இப்ப சைத்தன்ய மகாபிரபு சவரம் செய்து தலையெல்லாம் வழங்கி சன்னியாசி எடுத்துக்கிட்டார். சன்னியாசி எடுத்து சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத கோயிலுக்கு போறாரு. இதை வந்து கௌரிதாசனால் தாங்க முடியல. கௌரிதாஸ் அழகு மகாபிரபு உங்களை பிரிச்சு இருக்க முடியாது. பகவானுடைய பக்தர்களால பகவானுக்கு மிக பிரியமான பக்தர்கள் அவர் பிரித்து இருக்க முடியாது. அழகு மகாபிரபு சமாதானப்படுற இல்ல, நீங்க அப்படியே நினைக்க வேண்டாம், நீங்க அடிக்கடி வந்து சேவிக்கலாம். நான் ஜெகநாத கோயிலுக்கு போறேன், நான் போகல. என் அம்மா சொன்னாங்க நீ ஜெகநாத கோயில் எடுத்துக்கோ, நான் ஜெகநாத கோயில் எடுக்க போறேன். நீங்க எல்லாம் தசம் இல்ல முடியாது மகாபிரபு உங்களை பிரிச்சு இருக்க முடியாது, நான் விட மாட்டேன். நீங்க எப்படி இருந்து போக முடியும்? நீங்க என்ன விட்டு போனீங்கன்னா நான் கவலை விட்டு யாரு கௌரிதாச பண்டிதர் அந்த அளவுக்கு மகாபிரபு மேல அன்பு வச்சிருக்காரு. மகாபிரபு நீங்க என்ன விட்டு போக கூடாது, நீங்க இருந்து போனீங்கன்னா நான் எவ்வளவு உயிர் இருக்கு, நீங்க என்ன விட்டு போறது ஒண்ணு, எவ்வளவு உயிர் பிடிச்சிருக்கிறது ஒண்ணு. நீங்க முடியாது, உங்களை அனுப்ப மாட்டேன். நீங்க இங்கே இருக்க என்னை கூட கூட்டி போய் நீங்க போறத முடிவு வச்சு என்னை கூட்டி போங்க, இல்ல என்ன கூட்டிக்கிறீங்க. அப்போ நித்யானந்த பிரபு சைத்தன்ய மகாபிரபு பாத்துட்டாங்க. மகாபிரபு சொன்னாரு, சரி ஒண்ணு பண்ணலாம், நான் நீங்க ஒரு 2 விக்கிரம் செய்யுங்க. என்ன யார் விக்கிரம் ஒண்ணு, நித்யானந்த பிரபு 2 விக்கிரம் பண்ணுங்க. இந்த 2 விக்கிரம் உங்க கூட இருக்கட்டும், நாங்க போறோம். அப்ப அவருக்கு விக்கிரம் தான் விக்கிரம் தானே, என்னதாவது பகவான் நேரடியா இருக்கிற மாதிரி இருக்குமா? விக்கிரத்து மேல ஆராதனை பண்ணலாம், வழிபாடு செய்யலாம், இதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா மகாபிரபு மாதிரி இருக்குமா? அவருக்கு சின்ன ஒரு சண்டை. இது மேலும் அற்புதமான ஒரு லீலை. பகவான் வேறு, அவருடைய விக்கிரம் வேறு அல்ல. கோயில் இருக்கக்கூடிய அச்சா விக்கிரகம், கோயில் இருக்கக்கூடிய அச்சா விக்கிரகம் அது கல்லோ மண்ணோ சிலையோ மரமோ சித்திரமோ அல்ல. பிரதிமா மூர்த்தி நகி துணி சாட்சாத் பிரஜேதநந்தனா கிருஷ்ணாடி ஒரு சாதாரண கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, ஸ்வயம் பகவான். தூய்மையான பக்தருக்கு பகவான் தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த கலங்கமில்லா பக்தர்கள் பகவான் விக்கிர ரூபத்தில் அன்பு பரிமாற்றம் செய்கிறார். Multiple products for acne and acne marks? Not anymore. Introducing salicylamide and கலங்கமில்லா பக்தர்கள் பகவான் விக்கிர ரூபத்தில் அன்பு பரிமாற்றம் செய்கிறார். இப்ப கௌரிதாசுக்கு என்ன, சைத்தன்ய மகாபிரபு தன்னை விட்டு போகிறார். அப்ப மகாபிரபு சொன்னார், சரி 2 விக்கிரம் பண்ணிட்டு வாங்க, 2 விக்கிரம் பண்ணிட்டு வாங்க, நீங்க வழிபாடு செய்யுங்க, நாங்க போறோம். அது முடியாது ஒத்துக்க மாட்டோம். அப்ப சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், சரி ஓகே நீங்க ஒரு பண்ணுங்க, எனக்கு விருந்து தயார் பண்ணிட்டீங்க, நாங்க வந்து பிரசாதம் ரெடி பண்ணிட்டீங்க, நாங்க 4 பேர் சாப்பிடுறோம். யார் 4 பேர்? சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அவங்க விக்கிரம், சைத்தன்ய மகாபிரபு விக்கிரம், நித்யானந்த 4 2 விக்கிரம் 2 பேர் 2 பகவான். நாங்க 4 பேர் சாப்பிடுறோம். இதுல 2 பேர் கூட இருப்போம், 2 பேர் போவோம். சரியா? ஓகே உங்களுக்கு? சரி ஓகே, அதுக்கு ஓகே சமரிச்சு. அப்ப 4 பேர் உட்கார இலை போட்டு பெரிய தலவால இலை போட்டு சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அவங்க 2 விக்கிரம், கௌரி விக்கிரம், நித்யானந்த விக்கிரம் 4 பேர் சாப்பிட்டாங்க. கௌரிதாஸ் கண் முன்னே கண்டார் அந்த 2 விக்கிரம் பிரசாதம் சாப்பிட்டு. அதுல சைத்தன்ய மகாபிரபு விக்கிரம் வேறு, சைத்தன்ய மகாபிரபு வேற அல்ல, நித்யானந்த பிரபு வேற, அவர் விக்கிரம் வேற அல்ல. அவர் கண் கூட கண்டார். கண்ணு முன்னாடி பார்த்தாரு, 2 பேர் வேற வேற இல்ல. சைத்தன்ய மகாபிரபு வேறு, அவர் விக்கிரம் வேற அல்ல, நித்யானந்த பிரபு வேற, அவர் விக்கிரம் வேற அல்ல. 4 பேர் முன்னாடி சாப்பிட்டாங்க. சாதம், கூட்டு, பொரியல், பூரி, ஹல்வா, சமோசா பெரும் விருந்து பண்ணினாரு. அதெல்லாம் திருப்தியோட சாப்பிட்டாங்க. எடுத்து கைகள் விட்டு 2 பேர் போறாங்க. 2 பேர் எதிர்த்து போகும்போது கௌரிதாஸ் பின்னாடி ஓடுனாரு. எங்க போகாதீங்க, நீங்க இருங்க, அவங்க போட்டுங்க. சரி ஓகே, அவங்க 2 பேர் நின்னாங்க. 2 பேர் எதிர்த்து போனாங்க. அவருக்கு தாங்க முடியல. இவங்க போறாங்க. சரி அவங்க போட்டு நீங்க யார் வருது யார்? கௌரிதாஸ் ரொம்ப பிரமிச்சு போனாரு, ரொம்ப பேந்து போனாரு. இதுல யார் வருது யார் வருது? முதல்ல 2 பேர் போனாங்க, அவங்க கிட்ட மனசு இல்ல, அவங்க போட்டும். பின்ன அடுத்த 2 பேர் எதிர்த்து போனாங்க, நீங்க போகாதீங்க, அவங்க போட்டும். இப்ப யார் வருது? சைத்தன்ய மகாபிரபு நிரூபித்து காமித்தார், நான் வேறு விக்கிரம் வேற அல்ல, நான் உன்னுடைய அன்புக்கும் உன்னுடைய பக்திக்கும் நான் உன்னோட அன்பு பரிமாற்றம் செய்ய வந்திருக்கேன், நான் உன்னுடைய சேவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நாங்கள் 2 பேர் வேறு அல்ல, நான் வேறு விக்கிரம் வேறு என்று நான் சொல்லிட்டேன். ஓகே பரவாயில்ல, 2 பேர் போக 2 பேர்கள். இப்படி மகாபிரபு அது முதல் விக்கிரகம், சைத்தன்ய மகாபிரபு பூமியில தோன்றிய முதல் விக்கிரகம், அங்க கௌரிதாஸ் வழிபாடு அம்பிகா கண்ணால கௌரிதாஸ் வழிபாடு பண்ண விக்கிரகம். இன்றைக்கு போனாலும் அதே விக்கிரகம். எந்த விக்கிரகம்? சைத்தன்ய மகாபிரபு வேறு, அவர் வேறு என்று ஸ்தாபனம் செய்த ஒரு அற்புதமான ரூபம். இன்றைக்கு போனாலும் சச்சிதானந்த சொல்லியாது. சச்சிதானந்த ரூபத்துல சைத்தன்ய மகாபிரபு இன்றைக்கும் அம்பிகா கண்ணால 2 பேர் தரிசனம் கொடுக்குறாங்க. சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு. அப்ப 2 பேர் அங்க கிளம்புறாங்க, 2 பேர் கௌரிதாஸ் போயிடுறாங்க. கௌரிதாஸ் ரொம்ப சந்தோஷம். ஆனா அவருக்கு பெரிய வசதி ஒன்றும் கிடையாது, ரொம்ப எளிமையா வாழக்கூடிய. அப்ப என்ன இருக்கோ அதை சமைச்சு விக்கிரத்துக்கு வேதனை பண்ணுவாரு. சில சாதாரண சமையலா இருக்கும், சில என்ன இருக்கோ அதை பண்ணுவாங்க. கௌரிதாசனை மகிழ்விக்கிறதுக்காக இந்த விக்கிரங்களை அழகான ஆபரணங்கள் சூடிக்கொண்டு 10 வஸ்திரம் தரித்து முன்னாடி நிற்பாங்க. கௌரிதாசனை பார்க்கும்போது கண்ணு அப்படியே அருவி போல தண்ணி வரும். எனக்கு வந்து விக்கிரத்துக்கு நல்ல சேவை பண்ணணும் ஆசை தான், நல்ல அலங்காரம் பண்ணணும், 10 வஸ்திரம் தரிக்கணும், ஆபரணங்கள் சூடணும். ஆனா எனக்கு ஒண்ணும் இல்லையே, நான் விக்கிரத்துக்கு செய்ய பிரசாதம் கூட நான் கொடுக்க முடியும். அவர் மகிழ்விக்கிற விதத்துல பகவானே தன்னை அழகுபடுத்திக் கொண்டு முன்னாடி நிற்பார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்தரும் அவர்களே தங்களை அலங்காரப்படுத்திக் கொண்டு கௌரிதாசன் நிற்பார். கௌரிதாசன் கண்ணு அப்படியே அருவி மாதிரி கழிவு. சில நேரம் சிரிப்பாரு, சில அழுவாரு, சில மகாபிரபு பாதங்கள் வாங்கி விடுவார். ஒரு பக்தர் அந்த மாதிரி அன்பு பரிமாற்றம். அப்போ இந்த 2 விக்கிரகம் அம்பிகா கண்ணால கௌரிதாஸ் வழிபாடு பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பூஜாரி வேணும், விக்கிரத்தை சேவை பண்றதுக்கு, தனக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்தாரு. கதாதருக்கு ஒரு சேவகர் இருந்தார், கதாதர் பண்டிதர். பஞ்சதத்துவ ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர் ஸ்ரீவாசன். கதாதர் பண்டிதர். கதாதர் பண்டிதருக்கு ஒரு சேவகர் இருந்தார், அவர் பேரு ஹிருதயானந்தா பேர், ஹிருதயானந்தா. அப்போ ஒரு கௌரிதாஸ் வந்து கதாதத்தை பிரார்த்தனை பண்ணாரு, உங்களுடைய ஹிருதயம் எனக்கு வேணும், உங்க ஹிருதயம் எனக்கு வேணும். அப்ப கதாதர் புரிஞ்சுக்கிட்டாரு, தன் சேவகனான ஹிருதயானந்தாவை கௌரிதாஸ் காமிச்சு, நீங்க போய் கௌரிதாஸ் சேவை பண்ணுங்க, அவர் ஆச்சரியம் எடுத்துங்க. அப்ப ஹிருதயானந்தா கதாருடைய கட்டளையை தன் சிறமேல் கொண்டு எடுத்துட்டு கௌரிதாஸ் வந்தார். இல்ல நான் போக மாட்டேன், கூட தான் முடியல. அவர் தன் குருவுடைய கட்டளை, அவர் ஒரு குரு, இவர் 2 குரு. ஆனா ஒரு வழிநடத்தக்கூடிய குரு பல இருப்பாங்க, நிறைய பல சீக்ஷா குரு வழிநடத்தக்கூடிய. இப்ப கௌரிதாஸ் கூட வந்தாங்க. கௌரிதாஸ் மந்திர தீட்சை கொடுத்து உபதேசம் பண்ணி அவர் தன்னுடைய சீரனை எடுத்துக்கொண்டு அவருக்கு என்ன கையில் சைத்தன்ய மகாபிரபு விக்கிரத்தை சேவை பண்ணணும். சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பூஜாரியாக கோயில கௌரிதாசுடைய பூஜை மண்டபத்துல ஹிருதயானந்தா தன்னுடைய மனம், புத்தி, சிந்தனை, ஆன்மா எல்லாத்தையும் சேவை கற்பணித்து கௌரிதாசுக்கும் அந்த விக்கிரத்தை சேவை பண்றாரு. ரொம்ப பணிவான பக்தர், ரொம்ப எளிமையான பணிவானம். ஒரு எந்த சொல்லும் தட்டினதே இல்லை. கௌரிதாஸ் என்ன சொல்ல மறு பேச்சோ தட்டினதே, அப்பே ஒரு பக்தர், ரொம்ப எளிமையான பணிவானம். அப்ப ஒரு முறை கௌரிதாஸ் பண்டிதர் சில பக்தர்கள் சந்திக்கிறதுக்கு யாத்திரை போறாரு. அடுத்து சில தினங்களிலே கௌரி பூர்ணிமா, சைத்தன்ய மகாபிரபு அவதார தினம் போது கௌரி பூர்ணிமா பண்டிகை கொண்டாடும். அதுக்கு நிறைய நண்பர்களை சந்திக்கணும், அதெல்லாம் பார்க்கணும் சொல்லி ஒரு யாத்திரை போறாரு. அப்போ விக்கிரத்தை கௌரி தாய் விக்கிரத்தை ஹிருதயானந்தா பொறுப்பு விட்டு நீங்க சேவை பண்ணுங்க, நான் வந்து சொல்லிட்டு போறேன். நாட்கள் போயிட்டே இருந்து போறது திரும்ப வரவே இல்லை. ஏறக்குரிய கௌரி பூர்ணிமா பண்டிகை ரொம்ப நெருங்கிடுச்சு. 1 2 சில தினங்கள் 2 3 தினங்கள் தான் இருக்கு. அப்ப
போன ஆச்சாரியர்கள் வரலையே, பண்டிகை நடத்தணும். அப்ப என்ன பண்ணா, குருவனுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு பண்டிகை தேவையான ஏற்பாடுலாம் செய்ய ஆரம்பிச்சார். கௌரி பூர்ணிமா மகோத்சவத்தை ரொம்ப விமர்சையா கொண்டாடணும். என் குருமராஜ் எப்படி ஆசைப்பட்டாரோ, என் குருமராஜ் வந்து பண்டிகை எப்படிலாம் கொண்டாடணும் ஆசைப்பட்டாரோ அந்த மாதிரி கொண்டாடணும்னு சதயானந்தா ஒரு பெரும் ஏற்பாடு செய்யறாரு. நிறைய பக்தர்கள் கடிதம் எல்லாம் போட்டு சுத்தவட்ட கிராமத்துல உள்ளவங்க தெரியப்படுத்தி நிறைய பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பேர் கொடுத்தாங்க. நீங்க இந்த சேவை பண்ணுங்க, நீங்க அபிஷேகம் பால் எடுத்துவாங்க, நீங்க தயிர் கொடுவாங்க, நீங்க வெண்ணெய் கொடுவாங்க, நெய் கொடுவாங்க, தேன் கொடுவாங்க, தானியங்கள் கொடுவாங்க, நீங்க பிரசாத சேவை எடுத்துங்க, நீங்க ஸ்வீட் பண்ணுங்க. பல்வேறு பக்தர்கள் பல்வேறு சேவை கொடுத்தாரு. பெரும் ஏற்பாடு செய்யறாரு. திருக்கலாம் தோரணங்கள் அலங்கரிக்கப்பட்டு நல்ல அற்புதமான ஒரு திருவிழா ஏற்பாடு செஞ்சிருக்க. இன்னும் ஒன்று ரெண்டு தினம் தான் கௌரி பூர்ணிமா பண்டிகை வரப்போகுது. சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் அந்த தினம் கௌரி பூர்ணிமா பண்டிகை வருது. அப்ப வெளியூர் போய் கௌரிதாஸ் திரும்ப வந்தாரு. வந்து பார்த்தா தடப்படலாம் ஏற்பாடு, பெரும் ஏற்பாடு, பண்டிகைக்கு பெரும் ஏற்பாடு நடக்குது. நிறைய பக்தர்கள் வராங்க போறாங்க, பல்வேறு சேவைகளுக்கு ஒரே எல்லாம் பரபரப்பா உற்சாகமா அது ஆனந்தத்தை சேவை பண்ணிட்டு இருக்காங்க. கௌரிதாஸ் வந்து பார்த்தோன்னே ஹிருதயானந்தா அப்படி தாமரை பாதத்துல அப்படி சாஷ்டாங்க நமஸ்கரிச்சார் குருவுடைய பாதத்துல. குரு கேட்டாரு, என்ன நடக்குதுங்க, நீங்க ரொம்ப பரிவாசனா குருமராஜ், நீங்க வந்து வெளியூர் போயிருந்தீங்க, நீங்க வரது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, அதுக்குள்ள நானே எல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டேன், நானே ஏற்பாடு பண்ணிட்டேன், கௌரி பூர்ணிமா பண்டிகை என்ன பண்ணணும், யாரும் வர சொல்றது என்ன பண்றது, யாருக்கு என்ன செய்யலாம் நானே பண்ணிட்டேன். இப்போ கௌரிதாஸ் கோவம் அங்கெல்லாம் சிறந்து பயங்கரமா கோவம். இதனுடைய காரணம் நான் பின்னாடி பேசுறேன். கௌரிதாஸ் கோவம் வந்தது என்ன தப்பு பண்ணாரு? ஹிருதயானந்தா மேல ஒரு தப்பு இல்ல. ஹிருதயானந்தா என்ன பண்ணாரு, குருவுடைய பிரதிநிதியா இருந்து கொண்டு குரு இருந்தா என்ன சேவை செய்ய சொல்லிப்பாரோ, குரு இருந்தா என்ன பண்ண சொல்லிப்பாரோ அதை அவர் செய்யறாரு. அவர் குருவுடைய பிரதிநிதியா இருந்தா பண்ணாரு. ஆனா கௌரிதாஸ் பிடிக்கல. அவர் சொன்னாரு, நீ வந்து தாங்கோட்டி தரமா பண்ணிட்டு உன் இஷ்டப்படி அனுமதி இல்லாம உன் இஷ்டப்படி தாங்கோட்டி தரமா பண்ணி ஏற்பாடு பண்ணிருக்க. யாரும் உனக்கு அனுமதி கொடுத்தா, யாரும் உனக்கு அதிகாரம் கொடுத்தா, இனி நீங்க எதுக்கு நீ உனக்கு நீ இந்த இடத்துல இந்த தாமத்துல இந்த கோயில இந்த இடத்துல உனக்கு இடம் நீங்க போயிட்டு அது வார்த்தை பேசல. ஹிருதயானந்தா நம்ம அந்த இடத்துல இருந்தா அவர் ஒரு வழியா ரெண்டு ஒன்று ஆக்கி போய் என்ன நீங்க பெருசா பேசுறீங்க, பயங்கரமா ஆக்கி பாடம் செஞ்சிருப்போம். நீங்க எப்படி சொல்லலாம், நீங்க இல்லாத போது நான் செஞ்சேன், நீங்க செய்ய வேண்டியதை நான் செஞ்சேன். நீங்க இந்த மாதிரி நான் என்னுடைய தளத்துல நான் எப்படி பேசிப்பேன், நான் அந்த இடத்துல என்ன பண்ணிப்பேன், உண்மையாக நான் அந்த இடத்துல என்ன எப்படி சொல்லலாம், குருமராஜ் அப்படி பண்ணல, எப்படி பண்ணிப்பேன், நான் இதெல்லாம் பண்ண நான் பண்ண சரி, நான் செய்தது சரி என்று வாதாடி, நான் செய்தது சரி தப்பு இல்ல, உங்களுடைய பிரதிநிதியா இருந்து பண்ணேன், அதனால நான் செய்தது சரிதான், நீங்க எப்படி மேல போய் சொல்லலாம், எப்படி மேல குற்றம் சாட்டலாம், எப்படி நீங்க கேள்விகள் எப்படி நீங்க போக சொல்லலாம், அதெல்லாம் மார்க்கெட் நம்முடைய தளத்துல கவனிப்பதா என்ன மாதிரி உலகம் அப்படி. ஆனா ஹிருதயானந்தா மறு வார்த்தை பேசல. தன்னுடைய சேவையை நியாயப்படுத்த விரும்பல, தன்னுடைய சேவைக்காக நான் அதுக்கான அதிகாரம் உரிமை கொண்டாடல, தன்னுடைய நிலைமை வந்து உண்மைதான் சரிதான், அதுக்கு பாதம் செய்ய தக்க பண்ணல, ஒண்ணுமே அமைதியா பேசாம குருவுடைய பாதத்தை தொட்டு வணங்கினாரு. அப்படியே அங்க போயிட்டார். ஓகே குருமராஜ் எனக்கு அர்ப்பணம் முடிப்பட்டாரு. நான் என்ன சொன்னாலும் அவர் நான் வந்து ஆட்சி நான் யாரும் ஆட்சி பண்ணுறது, அவர் யாரு நான் யாரு, நான் எனக்கு என்ன அறுபது பாதம் செய்யறது ஆட்சி பண்ணுறது, எனக்கு என்ன தகுதி இருக்கு, என்னுடைய நான் செய்து சரிதான் என்று சொல்றேன் அப்படின்னு ரொம்ப பணிவோட ஒரு வேற எந்த ஒரு தப்பும் கிடையாது. உண்மையில வேற எல்லாம் தப்பு இருக்கா, குருமராஜ் வர தாமதம் ஆயிடுச்சு, ஒரு நாள் தான் இருக்கு, பண்டிகை ஏற்பாடு செஞ்சுட்டேன். ஆனா கௌரிதாஸ் ஒத்துக்கொள்ள அனுப்பிச்சிட்டேன் போங்க, மறுவார்த்தை பேசல. அப்படியே அமைதியா வந்துட்டார். வந்து கங்கை கரையில உட்காந்துட்டு நாம ஜெபிக்கிறார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே. கௌரி பூர்ணிமா பண்டிகைக்கு இவங்க யார்கிட்ட சொல்லியிருந்தாங்க, அவங்க எல்லாம் கொண்டு வராங்க, பால் தயிர் தேன் எல்லாம் கொண்டு வராங்க. கௌரிதாஸ் கோயில் கொண்டு வராங்க, கொண்டு வந்து எல்லாம் முன்னாடி வைக்கிறாங்க. இதெல்லாம் யாரு கிட்ட சொன்னா, கௌரிதாஸ் கேட்கிறாங்க, இதெல்லாம் யாரு கொண்டு வர சொன்னா, ஹிருதயானந்தா சொன்னாரு. ஹிருதயானந்தா சொன்னாரா, இப்ப அவருக்கு இருக்கிறா, நான் எல்லாம் போட்டு கேட்டேனா, இது யாரு கூட கொண்டு வந்து சொன்னாரோ அவர்கிட்ட கொண்டு போங்க, அவரை தனியாக பண்டிகை பண்ண சொல்லி வர வேண்டாம் சொல்லு. இது வந்து இங்க கொண்டு வந்த ஒவ்வொரு பொருளும் ஹிருதயானந்தா ஏற்பாடு செய்தது, அதனால நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு அவசியம் இல்லை, தேவையில்லை. அப்படியே அவருக்கு நீங்க பண்ண நினைச்சீங்கன்னா கங்கை கரையில போய் இன்னொரு பண்டிகை பண்ண சொல்லி அவரை கொண்டாட சொல்லுங்க. அப்ப எல்லாரும் வந்தாங்க, எல்லா பக்தர்களும் இந்த பால் தயிர் தேன் எல்லாம் கொண்டு வந்து ஹிருதயானந்தா பண்ணி வச்சாங்க. ஹிருதயானந்தா பார்த்து என்ன செய்ய கொண்டு வந்தீங்க, உங்க குருமராஜ் சொன்னாரு, நீங்க வந்து நீங்க ஏற்பாடு செய்து எதுவும் தேவையில்லையா, நீங்க ஏற்பாடு செய்து எதுவும் தேவையில்லையா, அப்படி நீங்க பண்டிகை கொண்டு உங்களை பண்டிகை கொண்டாட சொன்னாரு. உங்களை வந்து கங்கை கரையில ஒரு பண்டிகை கொண்டாடி சொல்றாரு. ஓகே, என் குருமராஜ் விருப்பம் அப்படின்னா, என் குருமராஜ் விரும்புறாரு நான் ஒரு பண்டிகை பண்ணணும், அதுக்கு திருப்பி அமைச்சிருக்காருன்னா அவருடைய விருப்பம் அப்படின்னா தாராளமா செய்ய நான் செய்யறேன் அப்படின்னு ஒரு பண்டிகை நடக்குது. இப்ப ரெண்டு பண்டிகை நடக்குது. கௌரிதாசுடைய கோயில்ல அங்க ஒரு பண்டிகை நடக்குது, கங்கை கரையில கௌரிதாஸ் சொன்னதுனால அவருடைய சீடர் ஹிருதயானந்தா ஒரு பண்டிகை கொண்டாடு. அங்க எல்லா பக்தர்களும் வந்திருக்காங்க, அங்க எல்லா அபிஷேகம் ஏற்பாடு நடக்குது, வெறும் கீர்த்தனம். ஹிருதயானந்தா கீர்த்தனத்துல தலைகால் குத்திட்டு நடன மாறாரு, ரெண்டு கை உயர்த்தி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே தலைகால் குத்திட்டு நடன மாறாரு ஹிருதயானந்தா. నేను పనిలో ఉన్న తర్వాత చేయనా அப்போ என்னாச்சு, கௌரிதாசுடைய கோயில்ல நிவேதனத்துக்கு போகணும், பகவானுக்கு போகா உணவு படிக்கிறதுக்காக நிவேதனம் பண்றதுக்கு போறாங்க. ஆழ்த்த திறந்தா உள்ள விக்கிரம் இல்ல. எப்படி யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து கோயிலையோ நம்ம வீட்லயோ சில வீட்டுல விக்கிரம் இருக்கும், சில வீட்டுல விக்கிரம் சொல்லி பண்ணிட்டு சில கோயில் போறாங்க. கோயில வந்து கோயில் நடை திறக்கும் போது விக்கிரம் எப்படி இருக்கும், தூக்கி வாரி போட்டுல பதப்படுத்து போடுவோம். போச்சு என்னாச்சு, இந்த கௌரிதாசர் ஆழ்த்த திறக்கிற ஆஃபி பண்றதுக்கு பகவானுக்கு போக பிரசாதம் படிக்கிறதுக்கு திறந்தாரு, உள்ள ரெண்டு விக்கிரத்தை காணும், கௌரி காணும், நித்யானந்தை காணும். கௌரிதாஸ் உடனே கோவம் வந்து ஹிருதயானந்தா பண்ணிக்கணும், நான் ஒரு பண்டிகை கொண்டாட சொல்ல விக்கிரத்தை தூக்கி போயிட்டேன், எனக்கு தெரியாம கோயில வந்து விக்கிரத்தை தூக்கி போயிடும், பெரிய ஒரு தடி எடுத்துக்காரு, மூங்கில் தடி, பெரிய ஒரு மூங்கில் தடி எடுத்து கோவமா ஓடி வராரு. நீங்க அவனை படிக்க பண்ணக்கூடாது, எந்த ஒரு தைரியம் இருந்தா யாரும் கவனிக்காத நேரத்தில் கோயிலுக்கு போட்டு விக்கிரத்தை தூக்கி போயிடணும், ஹிருதயானந்தோட வேலைதான் அப்படின்னு பெரிய தடி எடுத்து ஓடி வர. எங்க ஹிருதயானந்தாவுடைய பந்தல் வர அங்க பண்டிகை நடக்கிறது வந்து பக்தர்கள் உலாமா சூழ்ந்து கீர்த்தனை போய் நடனம் ஆடிட்டு இருக்காங்க. பெரிய தடி எடுத்து வர வந்து பார்த்தா என்ன நடக்குதுன்னா, ஹிருதயானந்தா தன்னை மறந்து மெய் மறந்து பாடி ஆடிட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு விக்கிரகம் கௌரவரும் நித்யானந்தரும் அந்த கூட்டத்தில் நடனம் ஆடிட்டு இருக்காங்க. ரெண்டு விக்கிரகம் அப்படி உருக்கிய பொன்னிறம் மராபுடைய பொன்னிறம் தாமரை போல காது வரைகின்ற கண்கள், உருக்கிய பொன்னிறம் மறந்து இந்த தோள்கள் முழங்கால் வரைகின்ற கண்கள், நித்யானந்தரும் பௌர்ணமி நிலவு போல தேஜஸ், பௌர்ணமி நிலவு போல தேஜஸ். அந்த நீலந்த ஆடி தலைவர் அழகான நீலந்த கற்பன் தலைமை கட்டிக்கிறார். ரெண்டு பேர் கீர்த்தனை துள்ளி குடிச்சு நடனம் ஆடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் கௌரிதாசை பார்த்துட்டாங்க. கௌரிதாசை பார்த்து ரெண்டு பேரும் கூட்டத்தில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த பக்தர்கள் கூட்டத்தில் ஹிருதயானந்தா கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கௌரிதாசை பார்த்து பிரமிச்சு பண்ணிக்கிறாரு. கௌரிதாஸ் கையில கம்பு பார்த்தவங்க இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, பயந்து போயிட்டாங்க. வயசுரூபமே பகவான் கண்டு பயந்து போய் வயசுரூபம் ஆபந்த சம்சதி தோரான் என்னாம புருஷோகனா அத சக்தி நிபுச்சேதி யப் விவேதி ஸ்வயம் பயம், பயத்துக்கு ஒரு தேவதை. அந்த பய தேவதை கிருஷ்ணா அப்படிங்கிற பேரை கேட்ட பயந்து ஓடி. அப்பேற்பட்ட பகவான் கௌரிதாசர் கையோட கரண்ட் கண்டு இவர் எங்க நம்மள பிடிக்க வந்துட்டாரோ, நம்ம அடிக்க வந்தாரோ சொல்லி ஒளிஞ்சுக்க இடத்தேறான். ஒளிஞ்சுக்கிட்டு எங்க ஒரு சுத்தி பக்கத்துல இருக்காங்க, ஒளிஞ்சு இடத்தேறாங்க. கௌரிதாசர் பாத்துக்கிட்டே என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது கௌரிதாசர் பாக்குறாரு. ஒரு சுத்தி முத்தி ஒளிஞ்சு இடத்தேறாங்க. எப்படியாவது தப்பிச்சுக்கணும், வேற வழி என்னது, ஒரே வழிதான் இருக்கு. அவர் முன்னாடி ஹிருதயானந்தா ஆடிட்டு இருக்காரு. ஹிருதயானந்தா நடனம் ஆடுறாரு. இந்த ரெண்டு விக்கிரகம் அப்படியே ஹிருதயானந்தாவுடைய மனசுக்குள்ள உடல் இதயத்துல போய் மறைச்சிட்டாங்க. ஹிருதயானந்தாவுடைய இதயத்துல போய் மறைச்சிட்டாங்க. இதை பார்த்த உடனே கௌரிதாசர் கம்பு கீழே போட்டு ஓடி வந்தார்.
ஓடி வந்து ஹிருதயானந்தா தழுவ வந்தாரு. ஹிருதயானந்தா அப்படியே தண்டம் போல சாஷ்டாம தூரை பார்த்து விழுந்தார். அப்படியே தோளோடு கட்டி தழுவி தன் கண்ணில் கண்ணீராடி ஹிருதயானந்தா அபிஷேகம் பண்ணார். ஹிருதயானந்தா, உன்னுடைய மகிமை இந்த உலகத்துக்கு செய்யவே நான் இப்ப உதவி செய்வேன். உன்னுடைய மகிமை எனக்கு தெரியும். எந்த அளவுக்கு கௌரவத்தை அன்பு வச்சுக்க அந்த பகவானே ஆட்சி விட்டு இறங்கி உங்ககிட்ட வந்துட்டேன். இந்த முறை பேர் ஹிருதயானந்தா இல்ல, உன் பேர் ஹிருதய சைத்தன்யா. உன் ஹிருதயத்தில் எப்போதும் சைத்தன்யம் குடிக்கொண்டிருக்கிறார். உன் ஹிருதயத்தில் எப்போதும் சைத்தன்யம் குடிக்கொண்டிருக்கிறார். இந்த உலகம் புகழும் ஹிருதய சைத்தன்யம் இருக்கு. பக்தர் ஹிருதய சைத்தன்யா அப்படியே தோளோடு அடிச்சு அந்த சீரகத்தின் ராஷ்டிரத்துக்கு போய் கூட்டி வந்தார். ரெண்டு விக்கிரங்கள் சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, எல்லா பக்தர்களும் பேரானந்த தலைவால் கொடுத்து நடனம் பண்ணாங்க. ஜெய் சச்சினந்தர கௌரஹரி, ஜெய் சச்சினந்தர கௌரஹரி, ஜெய் சச்சினந்தர பேரானந்த பெருங்கடல். அப்படியே அந்த கடலாளி கங்கை போல ஓடி வர பக்தர்களா ஓடி வந்து கோயில பெரும் பண்டிகை. அப்போ இந்த லீலை பாருங்க எவ்வளவு அழகு. தன் பக்தனுடைய மகிமை இந்த உலகத்துக்கு காண்பித்து பகவான் பிரகடனம். உண்மையிலே கௌரிதாஸ் அறிவார் ஹிருதயானந்த ஒரு சாதாரண பக்தன் அல்ல. இருந்தாலும் தன் சீரனுடைய மகிமை உலகத்துக்கு தெரிந்தது கோபப்படுற மாதிரி கடிச்சிட்டேன். கோபப்பட்டது போல அந்த லீலை மூலமா ஒரு பக்தன் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவன் சகித்துக் கொள்ள வேண்டும். சகிப்புத்தன்மை, பொறுமை, நிதானம், பணிவு, எளிமை இதன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தில் கடைபிடிக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் யாரொருவன் சிறந்த பக்தன், யாரொருவன் சிறந்த பக்தன் கேள்வி வரும்போது கிளர்ச்சி அடையக்கூடிய நிலை வரும். கிளர்ச்சி அடையும் முடியாது, போலாம் போய் அடிச்சிடலாம் இல்ல விட்டுட்டு போயிடலாம் ஒரு சூழ்நிலை வரும். அதையும் சகித்துக் கொண்டு பிரகலாதர் போல பிரகலாதர் கிளர்ச்சி, அவங்க அப்பா என்ன செய்தாலும் பிரகலாதர் கிளர்ச்சி அடையவில்லை. பாண்டவருக்கு என்ன குற்றம் எடுத்தாலும் அவங்க கிளர்ச்சி அடையவில்லை. பெரும் பக்தர்கள் நம்ம பாகவதத்துல, சைத்தன்ய சரிதாமிரத்துல, பகவத்கீதையில, ராமாயணத்துல பக்தர்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் நிதானம், சகிப்புத்தன்மை கைவிடப்படுது. எந்த ஒரு சூழ்நிலை கிருஷ்ணன் வைக்கலாம். ஆசிஷவா பாதரதா வினஸ்துமா மதர்சனமா மர்மகரோதுவா யதா ததா வாவிகதாதுலம் பரவ மத்ரான நாதஸ்து சயேவனா கிருஷ்ணா. நீங்க முன்னாடி தோன்றினால் பரவாயில்ல, என் ஹிருதயத்தை கோபரிச்சால் பரவாயில்ல, நீங்க என்ன செய்தாலும் பரவாயில்லை, நீங்க தான் என் பரமபுருஷத்துவம், நீங்க தான் பரவாயில்லை. அப்போ ஒரு பக்தனுக்கு எந்த ஒரு பரிச்சை வந்தாலும் நம்ம முன்ஜென்ம கர்மத்தினால வரலாம், இல்ல மாயினுடைய சூழ்ச்சினால நம்ம மாயில விழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நாம் விடாமுயற்சியோடு சகித்துக் கொண்டு பொறுத்துக்கொண்டு பொறுமையோடு நாம் செயல்படும் போது இதையும் கடந்து என்னுடைய வாழ்க்கை லட்சியம் கிருஷ்ணனுடைய தாமரை திருப்பாத, கிருஷ்ணனுடைய தாமரை திருப்பாத அடைய வேண்டும். அதுதான் என் வாழ்க்கை குறிக்கோள். அதை நோக்கி நான் பிரயாணம் செய்வது பல்வேறு தடங்கள் வந்து போகும். பல்வேறு தடங்கள் வரும். கங்கை கூட ஒழுகி வரும்போது பல இடங்கள் வந்து தகர்த்து வர கங்கா நதி கடலில் போய் கலக்கும் போது சமுத்திரத்தை போய் கலக்கும். எந்த தடை போட்டாலும் அதை உடச்சிட்டு போகும். காட்டாற்று வெள்ளத்தை தடுத்து நிறுத்த முடியாது. எந்த தடை போட்டாலும் உடைத்துக் கொண்டு கங்கை நோக்கி போகும். அது போல மனது புதிரை சொல்றாங்க, என் மனது கங்கை எவ்வாறு சமுத்திரத்தில் கலக்க போகிறது ஒரே போக்கஸ்டா ஒரே குறிக்கோளா போகுதோ அது போல என் மனதை போது பார்த்துட்டு இருக்கு. அற்புதமான ஒரு கௌரிதாச பண்டிதர் ஹிருதயானந்த ஒரு வாழ்க்கை கற்றுக் கொடுத்தது எளிமை, பணிவு, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, பகவானே வாங்கிடலாம், பகவானே அடையப்படும். இந்த ஒரு குணங்களை நான் வளர்த்து ரொம்ப கஷ்டமான ஒண்ணுதான். கஷ்டமானது அவ்வளவு சுலபமா இன்னைக்கு தூங்கி நான் காலையில் நாளைக்கு பெரிய பொறுமையாசாலியும் பெரிய சகிப்புத்தன்மை பக்கம் ஆயிட முடியாது. ஆனா தொடர்ந்து இந்த மாதிரி பக்தருடைய சரித்திரம் கேட்டு படிச்சு ஞாபகம் வச்சு மண்டை அடிச்சு பொறுப்பார் எப்படி இருந்தாரு, பக்தி சித்தாந்த எப்படி இருந்தாரு, நம்ம பூர்வாச்சாரியர் எப்படி இருந்தாங்க, அவங்க கதைகளை கேட்டு அப்படியே நம்ம பதிவு அப்படி நம்ம பதிவு வைத்து அவங்க அனுபவங்களை பார்க்கும் போது நாமும் ஒரு காலத்துல கட்டாயம் பக்தியில முன்னேற்றம் அடைவோம். எல்லாரும் சந்தேகம் இல்லை. பூர்வாச்சாரிய சரித்திரத்தை தொடர்ந்து படிக்கிறதுனால, கேட்கறதுனால, நினைவு கொள்றதுனால, அவருடைய அனுபவத்தினால நானும் ஒரு நாள் கலங்கமான பக்தியிலிருந்து கலங்கம் இல்லா பக்தியை தளத்துக்கு உயர்வடைவேன். அது அவருடைய அனுபவத்தில் தான் இருக்கு. கௌரிதாசருக்கு மகாபிரபு நேரடியாக வந்து பரிமாற்றம் பண்ணாரு. ஹிருதயத்தில் பகவான் கொண்டிருக்காரு. அந்த ஆச்சாரியனை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு சுவாமி கௌரிதாச பண்டிதரை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நானும் கலங்கமில்லா பக்தி அடையணும். பக்தியில முன்னேற்றம், பகவான் நாமத்தை குற்றம் ஜபிக்கணும், நாமத்தை ருச்சி பார்த்து வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும். தொடர்ந்து கிருஷ்ணனுடைய மேலும் முன்னேற்றம். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் பக்தி பார்த்து விலகக்கூடாது. தொடர்ந்து நாமத்தை ஜபித்துக் கொண்டு ஒரு சேவை செய்து ஏக மனதோட ஒரே ஸ்திரமான மனிதனுக்கு கொடுத்து பகவானை பிரார்த்திச்சு. இந்த பிரார்த்தனை உடனடியாக பகவான் கேட்கப்படும். நானும் இது சுயநலம் ஒரு பிரார்த்தனை, இது உண்மை கூட. நமக்கு வேற எந்த புரியல, நம்ம கிட்ட பிரச்சனை மனது ஒன்றில் பரமாட்டிக்கிறது, மனது சஞ்சலமாகுது, பக்தியில கவனம் செலுத்த முடியல, நாமத்துல கவனம் இல்ல, சேவையில கவனம் இல்ல, பிரபா புத்தகத்துல கவனம் இல்ல. அப்ப பல்வேறு திசைகள் சிறிய கவனத்தை ஒருநிலைப்படுத்தி அந்த பகவானை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் ஆச்சாரியன் கற்றுக் கொடுக்குறாங்க. கௌரிதாச பண்டிதர் சரித்திரம் அதை கற்றுக். ஹரே கிருஷ்ணா.